என்ன கொழுப்பா? எனக்கு மட்டும் சாப்பாடு வைக்காம எல்லாருக்கும் வச்சிருக்கா? ஆமா, கொழுப்பு 10 டன் இருக்கு. கோயிலுக்கு வந்து கொழுப்பை பத்தி பேசியே உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? ஏட்டி, உனக்கு அவனை ஓட்டுறதே வேலையா போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு வைட்டி, பிள்ளை பசியில இருப்பான். அவன் பசியில இருக்கட்டும், அவங்க அம்மா வைப்பாங்க அவனுக்கு. அம்மாவை தானே தேடி போனா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வைப்பாங்க. எம்மா, நீ சரியான ஆள் தான் போலயே, என் பிள்ளைய வெளுத்து வாங்கிடுவ போலயே, நீ தான் சரி அவனுக்கு. அச்சச்சோ, அவனை என்கிட்ட கொத்து விட்டுறாதீங்க நீங்க. நல்ல கூத்தா இருக்க. என் பேரனுக்கு சாப்பாடு போடுமா, அவன் பசியில இருப்பான்ல. நீங்க சொல்றீங்களே, நான் போடுறேன், இல்லைன்னா போடவே மாட்டேன் அவனுக்கு. நம்ம எல்லாம் இப்படி ஒன்னா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ச்சே. என்னைய கலாய்க்கிற? இருடி, தனியா மாட்டுவல போச்சு செய்கிறேன். தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னை எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, உங்கள் பேரன் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். சரிதான் சரிதான் போ, சரிதான். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க.